பிரைஸ் லார்ட். இன்று கூட பயத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதை பார்க்கலாம். பயப்பட காரியம் நிச்சயமா 90% நடக்க போறதில்ல. இருப்பினும் பயம் வரும்போது என்ன செய்யணும் என்பதை யாக்கோபுடைய வாழ்க்கை கொண்டு பார்க்கலாம். லாபான் வீட்டில் 20 வருடங்கள் இருந்த பிறகு தேவன் சொந்த ஊருக்கு போ என்று கட்டளையிடுகிறார். அதற்கு ஏற்ப யாக்கோபு அப்படியே சொந்த ஊருக்கு வரும்போது தன்னுடைய வருகை ஏசாவை அறிவிக்கிறான். ஏசா 400 பேரோடு அவர் சந்திக்க வருகிற நேரத்தில் யாக்கோபு மிகவும் பயப்படுகிறான். அவன் வந்து என்னை என் குடும்பத்தை கொண்டு விடுவான் என்று கெஞ்சினார். அஞ்சு நடுங்கு என்ன செய்கிறான்? முதலாவது ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது நன்மை செய்வன் சொல்லி அல்லவா என்னை இங்கே கூட்டு வந்தீங்க, தற்போது பார்க்கும்போது என்னை அழிக்கும்படியாக வந்து கொண்டிருக்கான், என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாரு. அடுத்து தேவன் அப்படியே மனுஷ ரூபத்தில் வந்து அவனோடு மல்யுத்தம் செய்கிறார். ஏனென்றால் யாக்கோபு சில காரியத்தை கொடுத்து சரணடைய வேண்டும். மல்யுத்தத்தின் முடிவிலே அவன் தோக்குற நேரத்தில் யாக்கோபு அப்படியாக அந்த மனுஷனை பார்த்து கெஞ்சிறாரு. ஆசீர்வதித்து அவருடைய உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி கெஞ்சும் போது அவனுடைய பேர் யாக்கோபு என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார்கள். இஸ்ரவேல் என்றால் மனித தன்னிலும் தன் மூலமாகவும் தேவனுடைய ஜெயம் கொள்ளும் வல்லமையை அறிந்து கொள்வது மட்டுமே ஜெயிக்கிறான். அப்புறம் ஏசா அவனை கண்டு அவனை முத்தம் செய்கிறான். ஆமென்.